ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏபிடி டாக்ஸ். ஆங்குலர் இன்டர்வியூவில் முக்கியமாக எப்போவுமே கேட்குற ஒரு கொஸ்டின் டேட்டா பைண்டிங். ஸோ இந்த வீடியோவில் டேட்டா பைண்டிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அண்ட் தென் என்ன மாதிரி சினாரியோவில் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா பைண்டிங்னா என்னென்னு பார்ப்போம். நான் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்க டேட்டாவை வியூவில் காட்டுறதும் அண்ட் தென் வியூவில் கொடுக்குற டேட்டாவை காம்பனண்ட்டில் அப்டேட் பண்ணுறது தான் டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் டூ டைப்ஸ் ஆஃப் டேட்டா பைண்டிங் இருக்குது. ஒன் சிங்கிள் வே டேட்டா பைண்டிங் அண்ட் டூ வே டேட்டா பைண்டிங். ஸோ சிங்கிள் வே டேட்டா பைண்டிங்கில் த்ரீ டைப்ஸ் இருக்குது அண்ட் தென் டூ வே டேட்டா பைண்டிங்கில் ஒன் டைப் இருக்குது. அதை நம்ம கோடில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வே டேட்டா பைண்டிங் பார்ப்போம். சிங்கிள் வே டேட்டா பைண்டிங்கில் காம்பனியில் இருக்கிற டேட்டாவையோ காம்பனியில் இருக்கிற மெத்தடையோ நம்மளால் HTML பைண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து சிங்கிள் வே. டேட்டா காம்பனியில் இருக்க டேட்டாவை வியூவில் நம்ம ஷோ பண்ணிக்கலாம், இல்லை வேல்யூ அப்டேட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ஈவெண்ட்டை பைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்போலேஷன். இன்டர்போலேஷனோட சின்டெக்ஸ் என்னன்னா டபுள் கர்லி பிரேசஸ். நான் இங்கே ஒரு இன்புட் சிக்னலில் ஸோ இந்த காம்பனண்ட்டில் டைட்டில்ன்ற ஒரு சிக்னலுக்கு நான் ஏபி டேவ் டாக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இதை என்னோட வியூவில் நான் ஷோ பண்ணுறதுக்கு நான் இந்த இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை இங்கே பைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் மை நேம் இஸ் டேவ் ஐஐபி டேவ் டாக்ஸ்னு இங்கே ஷோ ஆகும். அந்த டேட்டா இங்கே ப்ரௌசரில் ஒரு டெக்ஸ்ட்டாக ஷோ ஆகும். இங்கே நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் இஸ் இன்டர்போலேஷன். செகண்ட் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ப்ராப்பர்ட்டி பைண்டிங் என்ன அப்படின்னா, ஒரு HTML எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூவோ நம்மளால் அசைன் பண்ண முடியும். இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. அந்த செக் பாக்ஸோட செக்டு ஆட்ரிபியூட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா டைனமிக்காக நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணலாம். ஒரு இமேஜோட SRC டேக் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம ப்ராப்பர்ட்டி டேட்டா பைண்டிங்லாம் பண்ணலாம். NG கிளாஸ் ஸ்டைல்ஸ், ஸோ கிளாஸஸ், இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டி டேட்டா பைண்டிங் வரும். ஸோ ப்ராப்பர்ட்டி டேட்டா பைண்டிங் அப்படி இதே சிக்னலை பட்டனில் வேல்யூன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த வேல்யூவை நான் டைனமிக்காக இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன சேஞ்ச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். இதுதான் ப்ராப்பர்ட்டி டேட்டா பைண்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டனில் வேல்யூன்ற ப்ராப்பர்ட்டிக்கு நான் வந்து இங்கே ஏபி டேவ் டாக்ஸ்ன்ற வேல்யூவை நான் இங்கே அசைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டைனமிக்காக டேட்டாவை பைண்ட் பண்ணுறது தான் ப்ராப்பர்ட்டி பைண்டிங். தேர்ட் ஒன் இஸ் ஈவென்ட் பைண்டிங். ஸோ ஒரு காம்பனண்ட்லேருந்து ஒரு டேட்டாவை மட்டும்தான் நம்மளால் HTML பைண்ட் பண்ண முடியுமானா கிடையாது. ஒரு ஈவெண்ட்டையுமே பைண்ட் பண்ண முடியும். அதாவது இங்கே காம்பனண்ட்டில் நான் கிளிக் மீ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை ஒரு பட்டனில் எப்போல்லாம் கிளிக் ஈவெண்ட் நடக்குதோ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்றத நான் இங்கே பைண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஈவெண்ட் பைண்டிங். ஈவெண்ட் பைண்டிங்கோட சின்டாக்ஸ் வந்து நார்மல் ப்ராக்கெட். ஸோ சிங்கிள் வே டேட்டா பைண்டிங்கில் த்ரீ டைப்ஸ் இருக்குது: இன்டர்போலேஷன், attribute binding and event binding. ஓகே, நெக்ஸ்ட் டூ வே டேட்டா பைண்டிங் பற்றி பார்ப்போம். ஸோ டூ வே டேட்டா பைண்டிங்கிறது பை டைரக்ஷனலாக ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள், ஒரு காம்பனில் இருக்கிற டேட்டாவை வியூலையும் ஷோ பண்ண முடியும். அட் த சேம் டைம் வியூவில் கொடுக்குற டேட்டாவை காம்பனண்ட்டுக்கும் அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டூ வே டேட்டா பைண்டிங். இதோட சின்டெக்ஸ் என்னன்னா NG மாடல். ஸோ இந்த NG மாடல்ன்றது தான் டூ வே டேட்டா பைண்டிங்கை ஹேண்டில் பண்ணோம். எக்ஸாம்பிள், நான் இங்கே ஒரு இன்புட் இருக்குது. ஸோ இந்த இன்புட்டில் NG மாடலுக்குள்ள இந்த ஃபீட்பேக்குன்ற ஒரு டேட்டாவை நான் இங்கே ஷோ பண்ணுறேன். அந்த ஃபீட்பேக்கில் இருக்க வேல்யூ நம்ம பார்க்கறதுக்காக நான் HTML இதை இன்டர்போலேஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் திங் ஹலோன்ற வேர்ட் இந்த இன்புட்டோட வேல்யூக்கு அசைன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இன்புட். அந்த இன்புட்டுக்கு இங்கே வேல்யூன்றது அசைன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக்கில் இருக்க ஹலோவை HTML நான் பைண்ட் பண்ணிட்டேன். இந்த NG மாடல் மூலமாக அந்த இன்புட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீட்பேக்கோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அதுக்கு இன்புட்டோட NG மாடலை அசைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இன்புட்டில் எந்த வேல்யூ சேஞ்ச் ஆனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் ஒரு ngOnIt ஃபங்க்ஷனில் ஒரு செட் டைம் அவுட் ஃபங்க்ஷனுக்குள்ள 5 செகண்டுக்கு அப்புறம் இதோட இந்த ஃபீட்பேக்கோட வேல்யூவை நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வியூலையுமே இது சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா
நான் இந்த அலோவ நான் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது கீழ ஆட்டோமேட்டிக்கா அதோட வேல்யூ அப்டேட் ஆகுது. 5 செகண்டுக்கு அப்புறம் நான் கால் பண்ண ஃபங்ஷன் இங்க ட்ரிக்கர் ஆகுது. நான் இது ஓகே குடுத்த உடனே இந்த காம்போனன்ட் வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிடுது. டூ வே டேட்டா பைண்டிங். ஸோ நம்மளால காம்போனன்ட்லயும் அத அப்டேட் பண்ண முடியும். அண்ட் தென் வியூலயும் அப்டேட் பண்ண முடியும். அது 2மே வந்து சென்ட்ரலைஸ்டா அப்டேட் ஆகும். இப்போ இதே சினாரியோ நான் இங்க இந்த இன்புட்ட எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ 5 செகண்டுக்கு அப்புறம் அந்த ஃபங்ஷன் ட்ரிக்கர் ஆகும். நான் இங்க ஓகே குடுக்குறேன். ஆனா இது எதுவுமே இங்க ஒர்க் ஆகாது. இது ஏன் சேஞ்ச் ஆகல அப்டின்னா, இந்த என்ஜி மாடல்ல நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் டிடெக்ஷன் நடக்கும். அப்பதான் அது ஆட்டோமேட்டிக்கா கடைசியான வேல்யூ கொண்டு வரும். எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த இன்புட்ட ஃபோக்கஸ் பண்றேன். அண்ட் தென் இத நான் பிளர் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ். ஸோ இதுதான் டூ வே டேட்டா பைண்டிங். ஸோ டேட்டா பைண்டிங்னா என்ன? அதோட 2 டைப்ஸ் அண்ட் தென் அதுக்குள்ள இருக்க சப் டைப்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்டர்வியூல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டேட்டா பைண்டிங் அண்ட் தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா பைண்டிங். டூ வே டேட்டா பைண்டிங் என்ன பர்பஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், எந்த சினாரியோவில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம டூ வே டேட்டா பைண்டிங் ஃபார்ம் மாடியூல்ஸில் நிறைய யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபார்ம் மாடியூல்ஸ் எழுதும்போது என்ஜி மாடல் மஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். டூ வே டேட்டா பைண்டிங் நம்ம அதிகமாக ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுவோம். யா, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லைஃப் சைக்கிள் ஆஃப் காம்பனன்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, அண்ட் தென் இந்த சேனலில் நாங்கள் மார்க்அப் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறோம். ஸோ எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் கமெண்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச்.